அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதல்வர் விஜய்க்கு எதிராக தங்களுடைய முடிவை அறிவித்த கம்யூனிஸ்டுகள், தாவேகா ஆட்சியில் அடுத்தடுத்து கம்யூனிஸ்டுகள் குறிவைக்கப்படுவது தற்செயலானது என எடுத்துக்கொள்ள முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா பே சண்முகம் அவர்கள் ஆவேசம். அமித்ஷாவிடம் மண்டியிட்ட சங்கி முதல்வர் விஜய். இத பத்தி எல்லாம் தான் இந்த காணொளியில் ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். முதலமைச்சர் விஜய் உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிச்சே ஆகணும். எங்களுக்கு அவர் தெளிவான ஒரு பதிலை சொல்லியே ஆகணும். நடக்கிறது தாவேகா ஆட்சியா இல்லன்னா பாஜக ஆட்சியா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா பே சண்முகம் அவர்கள் ஆவேசமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. ஏன் என்னாச்சு? தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரி அமைப்புகளும் கட்சிகளும் குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தற்செயலானது கிடையாது. இது இடதுசாரிகளுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட சதியாத்தான் எங்களுக்கு தெரியுது. அதிலையும் குறிப்பாக தலைமை செயலாளர் சாய்குமார் அவர்கள் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, இப்ப திண்டுக்கல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமியும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க மேல எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் துறை சார்ந்து எடுத்த முறையான நடவடிக்கை என்ன? ஒருவேளை அவரு இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா அவருடைய ஆசியுடனும் அவருடைய உத்தரவின் பெயரிலும் தான் தலைமை செயலாளர் சாய்குமாரும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமியும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக செயல்படுறாங்களா? நடப்பது பாஜக ஆட்சியா தாவேகா ஆட்சியா? பாஜக ஆட்சியில் தான் கம்யூனிஸ்டுகள் இப்படியெல்லாம் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுவார்கள். ஆக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லியே ஆக வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா பே சண்முகம் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இந்த அளவிற்கு அவர் கோபப்படும் அளவிற்கு என்ன நடந்துச்சு? 2 நாளைக்கு முன்னாடி தலைமை செயலாளர் சாய்குமார் தரப்பில் இருந்து ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் வெளியிடப்பட்டுச்சு. அதுல இடதுசாரி அமைப்புகளான எஸ்எஃப்ஐ, ஏஐஎஸ்எஃப் மற்றும் சிஜேபி போன்ற அமைப்புகள் நடத்தும் போராட்டங்களில் பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரியில் படிக்கும் இளைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அவர்களை பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகம், காவல்துறை, மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த இடதுசாரி அமைப்புகளை பற்றியும் அவர்களின் நடவடிக்கைகள் பற்றியும் உடனடியாக அலசி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த சர்க்குலர்ல சுட்டிக்காட்டப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திண்டுக்கல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க என்று கணக்கெடுக்கவும் சொல்லி இருந்தாரு. இது எல்லாமே இடதுசாரிகளையும் கம்யூனிஸ்டுகளையும் ரொம்பவே கொந்தளிக்க வச்சிருச்சு. தாவேகா அரசுக்கு வழங்கிய தங்களுடைய ஆதரவை திரும்ப பெறலாமா என்ற ஆலோசனையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் நமக்கு செய்திகள் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு வழியா கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக செயல்படும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அது என்ன முடிவுன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. என்ன வேடிக்கை பாருங்க! ஆளும் கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளும் கட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யுது. நாம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும். ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய கோரிக்கையே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் தலைமை செயலாளர் சாய்குமார் மீதும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி மீதும் துறை சார்ந்து முறைப்படியான நடவடிக்கையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும். அது மட்டுமல்லாமல் தாவேகா ஆட்சியில் கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு என்ன என்பது பற்றி முதலமைச்சர் விஜய் அவர்களும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் பதிலையும் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. கரெக்ட் தானே? முதலமைச்சர் விஜயும் நான் இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் தான் சங்கித்தனமா செயல்படுவேன் அப்படின்னு தெளிவா அறிவிச்சிட்டாருன்னு வைங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த தாவேகா அரசுக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெறும் ஆலோசனையில் ஈடுபட்டு ஒரு சரியான முடிவுக்கு வந்துருவாங்க. ஐயா சண்முகம் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எஸ்எஃப்ஐயும் ஏஐஎஸ்எஃப்பும் சிஜேபியும் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை ஆதரித்து பேசுவது தப்பே கிடையாது.
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை ஆதரித்து பேசுவது தப்பு கிடையாது. அந்த அமைப்புகளுக்கு பணமாகவோ பொருளாகவோ உதவி செய்வதுதான் தவறு. அப்படி இருக்கும்போது எந்த விதமான தடைக்கும் உட்படாத எஸ்எஃப்ஐயிலும் ஏஐஎஸ்எஃப்பிலும் மாணவர்கள் சேர்ந்து தங்களுடைய உரிமைக்காக போராடுவதில் என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, மாணவர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்குவாங்களே, அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தானே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு அரசியல் அறிவு இருக்கிற எவனுமே தாவேகாவிற்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் ஓட்டு போட மாட்டான். முழுக்க முழுக்க அரசியல்னா என்னன்னே தெரியாத, எந்த ஒரு சமூக புரிதலும் இல்லாத, எந்த ஒரு கொள்கை தெளிவும் இல்லாத, திரை மயக்கத்தில் மூழ்கி கிடக்கின்ற தவிட்டு தற்குறிகள் மட்டும்தான் விஜய்க்கும் தாவேகாவிற்கும் ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்டவர்களை இந்த எஸ்எஃப்ஐயும் ஏஐஎஸ்எஃப்பும் சிஜேபியும் அரசியல் அறிவு கொண்டவர்களாக மாற்றிவிட்டால் எப்படி ஏன் பொழப்பு ஓடும்? அதனால தான் அந்த அமைப்புகள்ல மாணவர்களை சேர விடாம பார்த்துக்கணும்னு ஒரு சுற்றறிக்கைய அனுப்பி இருக்கிறாங்க போல. நியாயப்படி பார்த்தா இந்த தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு, ஏற்கனவே ஒரு முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான். அந்த ஆர்எஸ்எஸ் இன் மாணவர் அமைப்பான ஏபிவிபி, அகில பாரத வித்யார்த்தி பரிஷத், இந்த அமைப்புல மட்டும் மாணவர்கள் சேரலாமா? சேர்ந்து இந்துத்துவ கொள்கைகளை கத்துக்கலாமா? அதுக்கு எந்த தடையும் இல்லை, அப்படித்தானே? அப்ப இது தாவேகா அரசா இல்லன்னா பாஜக அரசா? இத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஐயா கே சண்முகம் கேட்கிறாரு. இப்ப நாங்க அந்த சுற்றறிக்கையை திரும்ப வாங்கிட்டோம்ல, எதுக்காக ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யறீங்க? இந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம அரசியல் செய்யறீங்க அப்படின்னு தாவேகா நண்பர்கள் சில பேர் கேட்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஐயா சண்முகம் வெளியிட்ட அறிக்கையில் தெளிவா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இருக்கிறாரு. கல்லூரி கல்வி இயக்குனர் தம் சுற்றறிக்கையை திரும்ப பெற்று இருக்கலாம். புரியுதா? நீங்க அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்றதா சொல்றீங்க. யாரு திரும்ப பெற்றது? கல்லூரி கல்வி இயக்குனர் தான் திரும்ப பெற்று இருக்கிறாரு. ஆனால் சட்ட ஒழுங்கு ஆய்வு கூட்டத்தின் முடிவும் அதனை அறிவுறுத்தி தமிழக அரசின் சிறப்பு செயலாளர் சாய்குமார் அவர்களும் அனுப்பிய கடிதம் இன்னும் நீடிக்கிறது. சட்ட ஒழுங்கு கூட்டத்துல இடதுசாரி அமைப்புகளில் மாணவர்கள் கலந்து கொள்ள கூடாது என்று அறிவுறுத்தி பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் தலைமைச் செயலாளர் அனுப்பிய கடிதம் இன்னமும் இருக்கு அப்படின்னு ஐயா சண்முகம் சொல்றாரு. அப்ப நாங்க அறிக்கையை திரும்ப வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றது நாடகம் தானே, கண் துடைப்பு தானே. இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, திண்டுக்கல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாச்சாமி விஷயத்திலையும் இதே நாடகத்தை தான் இந்த தாவேகா அரசு நடத்தி இருக்கு. அது எப்படிங்க? வட்டாட்சியர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்க சொல்லலாம், இது தப்பு, யாருடைய உத்தரவின் பெயரில் அவர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு எதிர்ப்புகள் வந்த உடனே நாங்க அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுவும் நாடகம் தான். இத பத்தி ஐயா சண்முகம் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, குஜிலியம்பாறை வட்டாட்சியர் பிரச்சனையிலும் சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் மாவட்ட ஆட்சியரின் குறிப்புப்படி பயிற்சி முடிந்து விட்டதால் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்தில் பணியில் சேர்வதற்கான சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், அதாவது ஐயாச்சாமி, விடுவிக்கப்பட்டதாக கூறுகிறது. பயிற்சி முடிந்த பின் விடுவிக்கப்பட்டு வேறொரு பணியில் சேர்வதற்கு பெயர் தாவேகா ஆட்சியில் நடவடிக்கையா? இவ்வளவு பெரிய பித்தலாட்டம். வட்டாட்சியர் ஐயாச்சாமிக்கு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு போச்சு, அதனால அவரை வேற ஒரு துறைக்கு மாத்தி இருக்கிறாங்க. இத நடவடிக்கை நாங்க அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஏமாத்த பார்த்திருக்கிறாங்க. சோ இதனால தான் ஐயா சண்முகம் அவர்கள் கொதிச்சு போய் நடக்கிறது தாவேகா ஆட்சி மாதிரியே தெரியல, ஒன்றிய பாஜக அரசோட நடவடிக்கை மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. இத கேட்டா எனக்கு ஒரு வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. வடிவேலு சொல்லுவார் இல்ல, மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். அப்படி இந்த தாவேகா ஆட்சி என்பது பாஜக மாதிரியான ஆட்சிலாம் கிடையாது, நேரடியான பாஜக ஆட்சியே தான். நான் வேணும்னா சாம்பிளுக்கு சில எடுத்துக்காட்ட சொல்லட்டுமா? அமைச்சர் நிர்மல் குமார் யாரு? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். ஒன்ஸ் எ பர்சன் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் ஹி இஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. அதாவது ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்து விட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆர்எஸ்எஸ் காரன் தான் என்று ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள்.
அப்படி பார்த்தால் முன்னாள் RSS உறுப்பினரான நிர்மல்குமார் தான் இந்த தாவேகா ஆட்சியில் மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கிறார். பார்ப்பனர்களோட RSS இயக்கத்தோட முதன்மையான நோக்கம் கோவில்களை அரசாங்கம் கட்டுப்படுத்த கூடாது. அதாவது அறநிலையத்துறை என்ற ஒன்றே இருக்கக்கூடாது. அறநிலையத்துறையை கலைத்துவிட்டு கோவில்களை அந்தந்த கோவில்களில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற பார்ப்பனர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த தாவேகா ஆட்சியில் என்ன நடந்திருக்கு? இந்த தாவேகா ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் யாரு? பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ரமேஷ். இதையெல்லாம் விட வேற ஏதாச்சும் சான்று வேணுமா? நடக்கிறது தாவேகா ஆட்சியே கிடையாது, இது பாஜக ஆட்சி. இதெல்லாம் போதாது அப்படின்னா ஐயா சண்முகம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் அந்தர்பல்ட்டி அடிச்சாருன்னு எடுத்து பார்க்கட்டும். அப்ப தெரிஞ்சிடும் நடக்கிறது என்ன ஆட்சி அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது டீலிமிட்டேஷன் விஷயத்தில் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் சங்கி முதல்வர் விஜய். இதை ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, தாவேகா தவிட்டு தற்குறிகளுக்கு, மரம் மண்டைகளுக்கு அரசியல் தான் தெரியல அப்படின்னு பார்த்தா ஒரு செய்தியை கூட தெளிவா புரிஞ்சிக்க முடியல. அமித்ஷா முன்னாடி முதலமைச்சர் விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு பாருங்கடான்னா, எங்க தளபதியோட ஸ்டைல பாருங்கய்யா. மத்த எல்லா முதலமைச்சர் முன்னாடியும் கால் மேல கால் போட்டு உக்காந்த அமித்ஷா எங்க தளபதி முன்னாடி அப்படி உக்காரல. ஏன்னா பயம், அவர் மேல இருக்கிற மரியாதை அப்படிங்கிறானுங்க. ஈஸ்வரா, அடே தவிட்டு தற்குறிகளா, அமித்ஷா கால் மேல கால் போடாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய சங்கி முதலமைச்சர் விஜய் அமித்ஷாவோட கால்ல சாஷ்டாங்கமா விழுந்துட்டாருடா. அது தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க? மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற அளவிலேயே தொடர வேண்டும் என அந்த தீர்மானத்துல குறிப்பிட்டிருந்தீங்க. இதனுடைய பொருள் என்ன? டீலிமிட்டேஷனை நடத்தக்கூடாது. இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்தீங்க. அமித்ஷா முன்னாடி போய் உங்களுடைய முதலமைச்சர் விஜய் என்ன பேசியிருக்கிறாரு? நாடாளுமன்றத்தில் எந்த மாநிலத்தின் பிரதிநிதித்துவ சதவிகிதமும் குறையாது என சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இதனுடைய பொருள் என்ன? டீலிமிட்டேஷனே நடத்தக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டுட்டு அமித்ஷா முன்னாடி போய் மறைமுகமா நீங்க டீலிமிட்டேஷனை நடத்திக்கோங்க, ஆனா எங்களுடைய மாநிலத்திற்கு இருக்கின்ற 7.5% என்ற விழுக்காட்டை குறைக்காதீங்க, அதை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சட்டப்பூர்வமாக எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல உறுதியா இருக்கணும்ல. அதுதானே அரசியலுக்கு அழகு, அதுதானே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது. ஏன் இப்படி எல்லா இடத்துலையும் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? அமித்ஷா முன்னாடி போய் டீலிமிட்டேஷன்லாம் நடத்தக்கூடாது, இப்ப என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்கோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க, அதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு பொட்டுல அரைஞ்ச மாதிரி சொல்லி இருக்கணும்ல. அதை விட்டுட்டு எதுக்காக வழவழா கொழ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோட உள்ளர்த்தமே நீங்க டீலிமிட்டேஷனை நடத்திக்கோங்க, எங்களுக்கான விழுக்காட்டை குறையாம பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான். என்னடா பித்தலாட்டம் இது? என்ன பித்தலாட்டம்? ஆக மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலான்னு உக்காந்து யோசிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தயாரிச்சுக்கிட்டு போய் அமித்ஷா முன்னாடி பல்ட்டி அடிச்சு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. இதை விட ஐயா சண்முகத்திற்கு வேற ஏதாச்சும் சான்று வேணுமா? ஐயா சண்முகம் அவர்களே, நடப்பது பாஜக மாதிரியான ஆட்சி எல்லாம் கிடையாது, பாஜக ஆட்சியே தான். சரியா? ஆக உறவுகள், இந்த தாவேகாவோட சங்கி நடவடிக்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.